ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக சிலுவையை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் அவருடைய ஜெபத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 32 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டி கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் யாகுலப்படவும் தொடங்கினார் என்று பார்க்கிறோம். கெத்செமனே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கெத்செமனே இஸ் அ பிளேஸ் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு இடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்தினார் என்பதை கூட நம்ம வேதத்திலிருந்து பார்க்குறோம். அவரும் அவருடைய சீஷர்களும் அந்த இடத்துல போய் அடிக்கடி ஜெபம் பண்ணாங்க, வழக்கமாக ஜெபம் பண்ணாங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஜெபம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஜெபம் பொதுவாக நமது இயலாமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு இடம். நம்மால் இயலாததை தேவன் மூலமாக நிறைவேற்றிக் கொள்வது, தேவனை சார்ந்திருப்பது. ஜெபம் நமது பலவீனங்களையும் நமது குறைபாடுகளையும் அறிக்கையிடுவது. நாம் முழுமையாக தேவனினுடைய சர்வேகாதிபத்தியத்தை சார்ந்து இருப்பது ஜெபம். ஜெபம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆக ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் ஜெபிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் கடவுள். அவர் திரித்துவத்தினுடைய 2வது நபர். அவர் மகிமையின் தேவன். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாசியின் சுவாசத்தினால் உலகங்கள் எல்லாம் உண்டாயின என்று சொல்லி பார்க்கிறோம். சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் கடவுளாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். ராஜாவினுடைய மனுஷனுடைய குமாரனின் ஒருவன் வியாதியா இருந்தவனை ஆண்டவர் சுகமாக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். 38 வருஷமா பெதஸ்தா குளத்தில் இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் சுகமாக்குறாரு சொல்லி பார்க்குறோம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். பிறவி குருடனை சுகமாக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். மரித்த லாசரு உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தேவன் கடவுளாகவும் மனிதனாகவும் இருந்தார். அவர் கடவுளாக இவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர். இவர் மனுஷீகத்திலே கடவுளாக இருந்தவர், இந்த பூமியிலே பரிபூரண மனிதனாகவும் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் மனிதனாக இருந்தார். அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராக இருந்தார். அவர் மிகவும் நெருக்கப்பட்டார். அவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அவர் குழந்தையாக பராமரிக்கப்பட்டார். அவர் ஞானத்திலும் அறிவிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். மேலும் இன்னும் இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷீகத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவர் சோர்வுற்று இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் தூங்கினார்னு சொல்லி பார்க்கிறோம். அவரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் தாகமாய் இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். இவர் நம்மை போல கெத்செமனேயில இந்த இடத்துல கடவுள் தேவ சமூகத்துல வியாகுலப்படுகிறவராய் தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்திலே ஊற்றுகின்றவராய் இருக்கிறார். இந்த இடத்துல அவருடைய துக்கம் மிகவும் பெருசு. அவர் என்ன செய்யறார்? தன்னுடைய சீஷர்களையும் அழைத்து கொண்டு போகின்றார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஜெபம் எவ்வளவு இன்றியமையாததுங்கிறத நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீங்க தினந்தோறும் ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு உங்களுடைய வியாகுலங்களையும் உங்களுடைய துன்பங்களையும் உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய மன பாடுகளையும் உங்களுடைய அநேக பிரச்சனைகள் போராட்டங்களையும் தேவ சமூகத்துல ஊற்றுகின்ற ஒரு இடம் உங்களுக்கு இருக்குதா? நீங்க தினமும் தேவனை ஜெபத்துல சந்திக்கிறீங்களா? உங்களுடைய மன போராட்டங்கள், பாவ போராட்டங்கள் எல்லாம் தேவனிடத்துல சொல்லக்கூடிய ஒரு இடம் கெத்செமனே உங்களுடைய வாழ்க்கையில இருக்குதா? உங்களுக்கு இப்படிப்பட்ட தனிமையான ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? உங்களுடைய வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் தேவனிடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கெத்செமனே இருக்குதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் தனது வாழ்க்கையில மிகவும் வியாகுலப்பட்ட நேரத்துல தன்னுடைய இருதயத்தை பிதாவின் இடத்துல ஊற்றி ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்துச்சு. அதுபோல உங்களுக்கும் எனக்கும் கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை அவசியமாக இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி, அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வீழ்ச்சிக்கெல்லாம் காரணம், விழுந்து போகிறதுக்கு, பலவீனப்பட்டு போறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியான ஒழுக்கமான கிரமமான ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை. அந்த ஜெப வாழ்க்கை ரொம்ப இன்றியமையாதது. தொடர்ந்து எல்லாவற்றையும் நம்ம ஜெபத்துல தேவனிடத்துல தெரியப்படுத்தும் பொழுது தேவன் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க
இந்த ஜெபம் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் கெத்செமனே இருக்கிறதா? தொடர்ந்து தேவனிடத்திலே உங்களுடைய இருதயங்களை ஊற்றி ஜெபிக்க கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.